இன்னைக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி பார்க்கலாம், சாண்ட்விச் ஜென்ரேஷன். ஒரு பக்கம் ஏஜ்டு பேரண்ட்ஸ் 60-65 வயசு இருக்கும், அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில், மெடிக்கல் செக்அப். இன்னொரு பக்கம் க்ரோயிங் சில்ட்ரன்ஸ், அவங்களோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறவங்க தான் சாண்ட்விச் ஜென்ரேஷன். அவங்களோட ஏஜ் குரூப் 30 to 55 இருக்கும். அவங்க இந்த ரெண்டு ஜென்ரேஷனையும் பேலன்ஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 60% ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட நிலைமை இதுதான். அவங்க ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை பற்றி யோசிக்கவே முடியாது. இந்தியாவில் 1 crore plus ஃபேமிலிஸ் இந்த சாண்ட்விச் ஜென்ரேஷன் இருக்காங்க. அதோட இம்பேக்ட் என்னன்றதை பார்ப்போம். இன்னைக்கு சீனியர் பேரண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட மெடிக்கல் காஸ்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் செக்கப்பாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் வைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு சைடு அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், இன்னொரு சைடு கிட்ஸோட எஜுகேஷன், காலேஜ் ஃபீஸ் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ஏஜ் 40+ ஆகிடுச்சு, ஆனால் இன்னமும் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்கான செலவுகளுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனை ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னே சொல்லலாம். நீங்கள் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், சைமில்டேனியஸாக உங்கள் கிட்ஸ் எஜுகேஷனுக்கும் சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்கும் பிளான் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எப்படி உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் பேரண்ட்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக வச்சுருக்கணும். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே சமயம் அட்லீஸ்ட் 3 months or 6 months சேலரியை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கணும். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு 2 தான் பிளான் பண்ணலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எஸ்ஐபியில் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த கார்பஸ் மூலிமா அவங்களோட எஜுகேஷன் நீட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நீங்கள் பிளான் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கும் பிளான் பண்ணணும், சைல்டு எஜுகேஷனுக்கும் பிளான் பண்ணணும், அட் த சேம் டைம் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெல்த் ப்ரிசர்வேஷன். அதாவது நீங்கள் உங்கள் வெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்காக எடுத்து வைக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் இன்கம் எர்னிங் பர்சனாக இருக்கிறதுனால உங்கள் நேமில் நீங்கள் 1 crore 2 crore கவரேஜ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரிட்டைர்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் உங்களோட கார்பஸை ரிட்டைர்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு என்பிஎஸ்லையோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையோ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த கார்பஸை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்கம் ஆகிறதுக்கு பார்க்கணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போதே ஒரு சைல்டு எஜுகேஷன், சீனியர் பேரண்ட்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ரிட்டைர்மெண்ட், இது மூணுத்தையுமே சைமில்டேனியஸாக நீங்கள் பிளான் பண்ணணும். எப்படி அலோகேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டோட்டல் இஎம்ஐ லெஸ் தென் 30% இருக்கணும். 20% சைல்டு எஜுகேஷனுக்கும், ரிமைனிங் 20% உங்கள் சீனியர் பேரண்ட்ஸுக்கும், ரிமைனிங் 30% உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ ஓவரால் உங்கள் சர்ப்ளஸ் மணிலேருந்து இந்த மாதிரி 3 ஸ்பிளிட்ஸாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எதுக்காக ரிட்டைர்மெண்ட்டை ஃபஸ்ட் ரூலாக கொண்டு வரணும்னா, ஃப்யூச்சரில் உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் பர்டனாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் ஒரு நல்ல ஹெல்த்தோடையும் ப்ளஸ் அதுக்கு தேவையான இன்கமையும் நீங்கள் இப்போவே பிளான் பண்ணணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உடனே ஸ்டார்ட்டும் பண்ணணும். நீங்கள் இது எப்படி பண்ணலான்றது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். நீங்கள் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 20 இயர்ஸ் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டோட்டலாக 24 lakhs பே பண்ணியிருப்பீங்க. அது 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் 1 crore 3 lakhs ஆகிருக்கும். அதுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக 8% நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 70,000 rupees நீங்கள் மந்த்லி விட்ரா பண்ணுறீங்க. அப்படி 30 இயர்ஸ் விட்ரா பண்ணும்போது ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ரா பிளான் கன்டினியூ பண்ணி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் கார்பஸ் 6 crores இருக்கும் உங்கள் லெகசி. இதே நீங்கள் 15 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10,000 rupees per month, 18 lakhs டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள் கார்பஸ் சேம் 13%ல் 51.85 lakhs க்ரோ ஆகிருக்கும். அதுலேருந்து மந்த்லி இன்கமாக 35,000 rupees நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ரா பிளான் மூலிமா வாங்கிட்டே வரலாம். அப்படி வாங்கும்போது உங்கள் ஃபேமிலிக்கு லெகசியாக 3 crores கார்பஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இதே 10 இயர்ஸ்னால் 10,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டோட்டலாக 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 23.63 lakhs கார்பஸ் க்ரோ ஆகிருக்கு. அதுலேருந்து 15,000 rupees மந்த்லி இன்கமாக வாங்கிட்டே வரீங்க. ஃபேமிலிக்கு லெகசி 1.5 crores கார்பஸ் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி
உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு லெகசியும் ஃபார்ம் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு மந்த்லி இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அக்குமுலேஷன் ஃபேஸில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் மூலிமா நீங்கள் இன்கம் வாங்குறீங்க. ஸோ இதில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ரிஸ்க் இருந்தாலும் லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்கும். நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி மந்த்லி பேஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கான நல்ல கார்பஸ் ப்ளஸ் இன்கம் ரெண்டுமே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி சாண்ட்விச் ஜென்ரேஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பாருங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.